வெல்கம் பேக் கைஸ். இந்த வீடியோ எடிட் பண்ண நம்மளுக்கு ஐட்மிஷன் ஆப் வேணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட்மிஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் செல்ஃபில் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு இதை ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லாதவங்க நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் இந்த சைஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். நான் வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ பண்ணிக்கிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ப்ரிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணி கொண்டதுனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டுக்கு அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒன் பண்ணால் அப்படியே நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு இல்லாத லேயருக்கு எஃபெக்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே போய்க்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாம் இந்த லேயர்லாம் பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நாம் அந்த லேயர் நாம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலஃப்ன்றது இருக்கும் அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் ஐக்கன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கார்னர் ப்ளஸ் செகண்ட் இருக்கும் ஜஸ்ட் அதை கொடுத்தினாக்க ஸோ கரெக்டாக அந்த எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு ஆட் ஆயிரும். ஸோ அதான். ஸோ இப்போ நாம் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் கலர் இந்த இடத்துல எஃபெக்ட் இருக்குது. நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கனாக்கி இந்த க்ரீனில் இருக்காது. ஜஸ்ட் அங்கே கருதி இதில் நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபீட் கொடுத்துட்டு அடுத்த க்ரீன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நாம் இந்த க்ரீன் கலரில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக்கே ரெண்டுத்துலேயும் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன கலர் இருக்குது? க்ரே கலர். ஃபஸ்ட்டு க்ரேலையும் இருக்கும், மீதி இருக்கிறதுல எதுலையுமே இருக்காது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த க்ரே கலர் நான் எங்கே கொடுத்துருக்கணும் ஸோ அந்த இடத்துல இந்த எஃபெக்டை அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல முடிஞ்சு நெக்ஸ்ட் மூவ் பண்ணினா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர் இருக்கும். ஸோ இதுலேயுமே நீங்கள் எஃபெக்டை பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரே கலரில் நாம் பிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற க்ரே கலர் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற க்ரே கலர்லையுமே நாம் பிக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ க்ரே கலரும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன கலர் இருக்குது? ஸோ இந்த லைட் கலர் இதுவும் அதே சேம் மெத்தடில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த கலர் எங்கே இருக்கோ ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நாம் எப்பவும் போல் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் எப்பவும் போல் பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரே லேயர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு பர்பிள் கலர் இந்த டார்க் ப்ளூ கலர் இருக்கும், மீதி இருக்கிறதுல எதுலேயுமே இருக்காது. நாம் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பர்பிள் கலர் லேயருக்கு வந்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மெத்தடில் தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துட்டு அடுத்த பர்பிள் கலர் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து இந்த பேஸ்ட் ஸ்டைல் லேயருமா இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீடுக்குனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு பேசுவீங்கனாக்கா ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் இருக்கும். ஸோ அதுலேயும் இந்த எஃபெக்டை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் இந்த பர்பிள் கலர் லேயரில் நாம் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நாம் அந்த டார்க் ப்ளூ லேயருக்கு போய்க்கலாம். ஸோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க இந்த ப்ளூ கலர் லேயர் இதுவும் அதே சேம் இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாசியம் கொடுத்து காப் லேயர் கொடுத்துட்டு அடுத்த ப்ளூவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாசியம் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைல் லேயருமா இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடுக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணினாக்க ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் பிக்கே எப்பவும் போல் நாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த மாதிரி ஒரு கலர் லேயர் இருக்கும். ஸோ இதுவும் அதே சேம் மெத்தடில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரே லேயர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா.
ஸோ இப்போ நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டே நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.